ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தரமான மேன்வா சீரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட பேர் ஆஃப்டர் ரீபர்த் ஐ யூஸ்டு மிரர் ரிவர்சல் ஃபார் வெஞ்சன்ஸ். சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். நீங்கள் யாரும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கதை புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸ்டோரி ஒரு யங் மேன் சி ஆஃப் பாடிஸ் மேலே நிற்கிறதுலேருந்து ஓப்பன் ஆகுது. அவங்க ஸ்வான் பிரதர்ஸ் இல்லையா, ஏன் இதை தனக்கு செஞ்சேன்னு லூ ஐ கிட்ட அவன் கேட்குறான். லூ ஐ ஒரு சிஸ்டம் ஸ்க்ரீனை பேனல் மற்றும் ஆடியோவோட மெட்டீரியலைஸ் பண்ணி அவனுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் பேரழிவு எப்படி தொடங்குச்சுன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான். எப்படி ஸ்பேஸில் இருக்கிற ஸ்ட்ரேஞ்ச் போர்ட்டலில் இருந்து மான்ஸ்டர் கொட்டி வழியில் இருக்கிற எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிச்சு. லேட்டர் இந்த போர்ட்டல் டஞ்சன்ஸ்னு அழைக்கப்பட்டுச்சு. யாரெல்லாம் அது கூட கான்டாக்டுக்கு வந்தாங்களோ அவங்களுக்கு பவர்ஸ் கிடைச்சது. அது கிளாஸஸ்னு அறியப்பட்டுச்சு. அதனால தான் டஞ்சன்ஸை கன்குயர் பண்ணவும் வெக்டரி கிளைம் பண்ணவும் கிளாஸ் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் அதுக்காகத்தான் அவன் ஹீரோவை எலிமினேட் பண்ணணும். அவன் அன்கன்ட்ரோலபிளாக மாறிட்டான். பவர்ஃபுல் கிளாஸ் யூசர்ஸால் எம்பையரோட ஆர்டரை ஈஸியாக ஷட்டர் பண்ண முடியும். அவன் எஸ்எஸ்ஏ ரேங்கையும் சர்பாஸ் பண்ணதால் இருக்கிறதுலேயே மோஸ்ட் டேஞ்சரஸ் எனிமியாக இருந்தான். இந்த அல்டிமேட் பவர் ராயல் ஃபேமிலிக்கு தானே சொந்தமாக இருக்கணும். அப்போதான் எம்பையர் ஸ்டேபிளாக இருக்க முடியும். ஹீரோ கத்துறான், அதுக்காகத்தான் என் குடும்பத்தோடவும் என் காம்ரேட்ஸோடவும் உயிரை எடுத்தியான்னு கேட்குறான். எம்பையரோட ஸ்டெபிலிட்டிக்காக தான் லூ ரிப்பீட் பண்ணுறான். ரெஸ்பான்ஸாக ஹீரோ அவனோட பவரை அன்லீச் பண்ணுறான். ஆனால் ஏதோ அவனை நோக்கி பறந்து வந்து பின்னாடி இருந்து ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு மேசிவ் எக்ஸ்ப்ளோஷனை காஸ் பண்ணுது. லாஸ்ட்ல ஹீரோவோட பவர் வேனிஸ் ஆகிடுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவனோட ஆர்மரில் டேம்பர் பண்ணினதா லூவை ரிவீல் பண்ணுறான். எக்ஸ்ப்ளோஷன் அவனோட வவுன்ஸில் பொசிஷன் லேஸ் பண்ணியிருக்குன்னு ஆட் பண்ணுறான். எஸ்எஸ் ரேங்க் பேட்டிலுக்கு அப்புறம் அவனால் ரெசிஸ்ட் பண்ண வழி இருக்கக்கூடாது. அவன் ஒரு என்டையர் ஆர்மியையே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கான். இதை ஒரு ஃபைனல் ரெஸ்பெக்டான சைனா கன்சிடர் பண்ணிக்க சொல்கிறான். ஹீரோ அவங்க எங்கா இருக்கும்போது கேம்ப் ஃபயர் பக்கத்தில் உட்காந்து பிரதர்ஸ் ஃபார் லைஃபா இருக்குமோன்னு நினச்சி ஒரு சிக் ஜோக்குன்னு ரிமெம்பர் பண்ணுறான். சடன்லி ஒரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் அப்பியர் ஆகுது. ஹிடன் ஸ்கில் மிரர் வேர்ல்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இது அவனை எல்லாத்தையும் ரீசெட் பண்ண அலோவ் பண்ணும். அவனோட சோல் மூழ்க தொடங்கும் போது ஹீரோ லேக்ல தெரியுற அவனோட ரெஃப்ளெக்ஷனை பார்க்குறான். 10 வருஷத்துக்கு அப்புறம் அதே லேக்ல குரூப் ஆஃப் கிட்ஸ் ஒரு பையனை மரத்துல தொங்க விட்டுருக்காங்க. அவன் இந்நேரம் செத்துருப்பான்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தன் பையனோட வயிற்றுல பஞ்ச் பண்ணி அந்த டெட் ஐடு ஸ்டேரை ஸ்டாப் பண்ண சொல்றான். அவங்க அவனை திரும்பவும் தண்ணிக்குள்ள டங்க் பண்ணி டிசைட் பண்றாங்க. தான் ஃபேக் பண்ணலைன்னு அந்த பையன் இன்சிட் பண்றான். ஆனா அவனோட முகம் லேக் சர்ஃபேஸுக்கு அடியில ஃபோர்ஸ் பண்ணப்படுது. இது அவனுக்கான லெசனுங்கிறதுனால இந்த முறை அவன் லாங்கரா லாஸ்ட் ஆகணும்னு அந்த குரூப் சொல்லுது. தண்ணி அவன் மூஞ்சில எக்ஸ்ப்ளோட் ஆன விதம் ஹிலாரியஸா இருந்ததாம். அந்த பையன் பிளட்ல ஸ்பிட் பண்ணிட்டு ஏன் எப்பவுமே நானா இருக்கணும்னு கேட்குறான். அவன் இப்படி திங்க் பண்ணும்போது ஹீரோயோட சோல் அவனோட க்ரையை கேட்குது. சர்ஃபேஸில் கிளாஸஸ் போட்ட ஒரு பையன் ஸ்டாப் பண்ண சொல்லி கெஞ்சுறான். இந்த முறை அவன் நிஜமாவே செத்துடுவான்னு சொல்றான். ஆனால் குரூப்போட லீடர் சொல்றான் அவன் சாக போறானா, அவனை ஹீல் பண்ணிக்கணும், ஏன்னா அவன் ஒரு சிங்கர். இருந்தாலும் அந்த அறிவாளி ஒரு டோட்டல் ஹைப்ரோகிட். அவன் தான் அந்த பையனை கண்டுபிடிக்க எல்லாரையும் லீட் பண்ணான். அவன் செத்தா அது எல்லாம் அந்த அறிவாளியோட தப்பு தான். அவங்களுக்காகத்தான் அதை செஞ்சேன்னு அவன் கிளைம் பண்ணுறான். ஆனால் லீடர் கொஷின் பண்ணுறான். அவன் டேபிளை டர்ன் பண்ணி பழியை திருப்ப ட்ரை பண்ணுறான்னு. இப்போ அவனோட பஞ்சிங் பேக் கெட்டிங் புல் ஆஃப் ஹிம்செல்ஃப். அவனை அன்கிரேட்ஃபுல்னு சொல்லிக்கிட்டு அவனோட ஃபிஸ்ட்டை ரெடி பண்ணுறான். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வருது. ரிவரில் ஏதோ நடக்குது. உலகமே ஃப்ராக்சர் ஆகுற மாதிரி தெரியுது. அது டஞ்சனானும் ஏன் அங்கே அப்பியர் ஆச்சுனோ அந்த பசங்க யோசிக்கிறாங்க. அவங்க ஓட டிசைட் பண்ணுறாங்க. பின்னாடி ஒரு டஞ்சன் இருக்குன்னு கத்திக்கிட்டு தப்பிக்கிறதுக்கு முன்னாடி நெருட்டு திரும்பி பார்க்குறான். அந்த பையன் இன்னும் அங்கேயே இருக்கான்னு நினைக்கிறான். திங்க் பண்ண டைம் இல்லை. அவன் தான் முதல்ல அவனை காப்பாற்றணும். இதுக்கிடையில டஞ்சன் மான்ஸ்டர் முட்டையிட தொடங்குது. ஏன் ரோப்ஸ் லூஸ் ஆக மாட்டேங்குதுன்னு நெருட்டு யோசிக்கிறான். மான்ஸ்டர்ல ஒன்று அவனை ஸ்பாட் பண்ணுது. அது ஸ்வாடோட ஸ்ட்ரைக் பண்ண ஃபார்வர்டில் ரஷ் பண்ணுது. ஆனால் ஹீரோ நெர்டோட ஷர்ட்டை கிராப் பண்ணி ஸ்ட்ரைக்கோட பாத்தில் இருந்து அவனை இழுக்கிறான். கோப்ளினை நோக்கி கையை மூவ் பண்ணி அவனோட ஸ்கில் கிளாசியல் இம்பாக்டை யூஸ் பண்ணுறான். ஆனால் சிஸ்டம் அவனுக்கு நோட்டிஃபை பண்ணுது அவன் லெவல் ஏ லெசர் டீமனை ஹீல் பண்ணிட்டதா. அவனோட ஹெல்த் ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்ததால அது ஃபெயில் ஆகிடுச்சு. எனிமியை ஹீல் பண்ணி என்ன இலவு பண்ணிட்டு இருக்கேன்னு கத்துறான்.
நெர்டு ஃப்ரீக் அவுட் ஆகுறான். அவன் அவனோட ஷீல்டை யூஸ் பண்ணி ஹீரோவை டிஃபெண்ட் பண்றான். என்சியா அவனோட சிஸ்டமை ஓபன் பண்ணி அவனோட கிளாஸ் சிங்கர்னு நோட்டீஸ் பண்றான். என்ஸுங்கிற பெயரையும் பார்த்து இது அவனோட ஒரிஜினல் பாடி இல்லைன்னு ரியலைஸ் பண்றான். நார்மலி யாராவது பஸ்ட் டஞ்சனுக்குள்ள என்டர் ஆகும்போது அவங்களுக்கு சிஸ்டம் கிடைக்கும். இது அன்சேஞ்சபிள். அதுக்கப்புறம் டஞ்சன்ஸை கிளியர் பண்ணி ஸ்கில் கெயின் பண்றது மூலமா ஸ்ட்ராங்கர் ஆவாங்க. ஆனால் இவர் பவரோட உச்சத்தை ரீச் பண்ணுன வாரியர் அவர் மிரர் வேர்ல்டுங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணினதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிரிங் ஆஃப் டெத்தில் இருந்த இந்த பையனோட கிரைசஸை கேட்குற வரைக்கும் அவர் இந்த வேர்ல்டில் லாக் பண்ணப்பட்டிருந்தாரு. இந்த பாடியில் ரிவைவ் ஆகிட்டோமான்னு யோசிக்கிறாரு. இது எக்ஸாக்ட்லி ஹாப்பி தாட் இல்லைனாலும் ஸ்டில் கிரேட்ஃபுல்லாக இருக்காரு. இது அவருக்கு ரிவெஞ்சுக்கு ஒரு நியூ சான்ஸ் கொடுத்துருக்கு. மான்ஸ்டர்ஸ் அவங்கள சரவுண்ட் பண்ணுறதாவும் தன்னால் 3 பேரை மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதால சீக்கிரம் ஹெல்ப் பண்ணணும்னு நெர்டு யான்சியா கிட்ட கத்துறான். இந்த பாடி இன்னும் வீக்கா இருக்கிறதா யானி நினைக்கிறான். தன்னை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்மால் ஃப்ரையா இருக்கிறது மட்டும் இல்லாம அவனோட கரண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே யூஸ்லெஸ். சிங்கருங்கிறது வெரி நிச்சி கிளாஸ். அதோட அபிலிட்டிஸ் எல்லாமே சப்போர்ட் பேஸ்டு. எவரி அதர் கிளாஸாலையும் இது அவுட் கிளாஸ் பண்ணப்படும். எல்லாரும் லாக் டவுன் பண்ற ஒரு அன்இம்ப்ரெசிவ் கிளாஸ். அவனோட ஓல்டு காம்பேக்ட் இன்ஸ்டிங்க்ட் வச்சு கொஞ்ச நேரம் சமாளிச்சுக்கலாம். ஆனா ஸ்டெமினா ரன் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி இதுல இருந்து வெளியே வர ஃபாஸ்டா ஒரு வழி வேணும். ஹிடன் ஸ்கில் மிரர் வேர்ல்டு தான் அவனோட ஒன்லி ஹோப்னு நினைக்கிறான். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யோசிச்சு லெசர் டீமன் மேல யூஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா கண்டிஷன்ஸ் மீட் ஆகல. யானி யோசிக்கிறான், லெவல் 2 லோவா இருக்கா இல்ல ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஏதோ தேவையானு. டீமன் ஒரு தண்ணீர் தேக்கம் மேல பாஸ் ஆகும்போது அகைன் யூஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா இன்சஃபிஷியன்ட் லெவல் ரெஸ்பான்ஸ்னால ஃபெயில்ட் ஆகுது. யானி அட்டாக்கை டாச் பண்ணிட்டு லெவல் 2 லோன்னு நினைக்கிறான். ஸோ மிரர் வேர்ல்டு ஆக்டிவேட் ஆக ரெஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ் தேவை. ஆனால் லெவல் திங்ஸை அவனால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. அவன் அனதர் டார்கெட்டை ட்ரை பண்ணணும். மான்ஸ்டரோட கிளப்பை எய்ம் பண்ணுறான். ஆனால் லேக் ஆஃப் லெவல்னால அகைன் ஃபெயில் ஆகுது. அவன் கிளாத்தஸ் மேலே யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அகைன் ஃபெயில் ஆகுது. யூஸ்லெஸ் ஸ்கில்ஸ் வச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண சொல்லி நெர்டு கத்துறான். அவனால் இதுக்கு மேலே ஹோல்ட் ஆன் பண்ண முடியாதுன்னு கத்துறான். சடன்லி டஞ்சனை ஒரு லைட் ஃபில் பண்ணுது. ஒரு மேல் ஃபார்ம்டு லெவல் 10 டீமன் கிங் அப்பியர் ஆகி அன்னோன் டங்கில் கர்ஜிக்குது. டூம் ஆகிட்டு தான் நெர்டு முணுமுணுக்கிறான். இது மாதிரி எலைட் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ண அட்லீஸ்ட் லெவல் 10 பார்ட்டி தேவை. பஸ்ட் 1 மாதிரியே 100 ஆஃப் லைட்ஸ் டஞ்சனை ஃபில் பண்ணுது. நெர்டு ஃபியர்ல நடுங்கி கிரவுண்ட்ல விழுந்துடுறான். அவனுக்கு முன்னாடி ஆர்மி ஆஃப் எலைட் லெவல் மான்ஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. யான்சி ஒரு ஸ்டோன் மேல மிரர் வேர்ல்டு யூஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா லெவல் டிஃபரன்ஸ்னால ஃபெயில் ஆகுது. ஒரு ஸ்டோன் கூட செய்ய முடியலனா லெவல் கேப் 2 லார்ஜா இருக்கணும். இல்லனா அனதர் ரீசன் இருக்கலாம். அவன் நெர்டோட ஷீல்டை எய்ம் பண்றான். கொஜி மாதிரி அதர்ஸ் காஸ்ட் பண்ண ஸ்கில்ல அவனால ரிவர்ஸ் பண்ண முடியாதுன்னு சிஸ்டம் காட்டுது. இதோட மீனிங் என்னன்னு யான் ரியலைஸ் பண்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.